இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்ற ஔவையாரின் வாக்குக்கேற்ப தமிழ் மொழியால் பெருமை கொள்ளும் தமிழர்கள் உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் வசித்து வருகிறார்கள். இப்படி உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் அறிஞர்களை ஒருங்கிணைத்து தமிழ் மொழியின் தொன்மையையும் சிறப்பையும் இலக்கிய வளத்தையும் போற்றி இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கேற்ப நம் மொழியை இளமை குன்றாமல் முன் நகர்த்துவதற்கான அனைத்தையும் ஆய்வு செய்யக்கூடியதே உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடாகும். உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினை 1966ஆம் ஆண்டு தனிநாயகம் அடிகளார் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடத்தினார். இரண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1968ஆம் ஆண்டு சென்னையிலேயே அறிஞர் அண்ணா முதல்வராக இருந்தபோது சிறப்பாக நடைபெற்றது. 1970ஆம் ஆண்டு மூன்றாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை பிரான்சில் பிறந்து தமிழுக்கு சேவை செய்தவரான பேராசிரியர் ஜீன் பிலியோசா பாரிஸில் ஒருங்கிணைத்து நடத்தினார். நான்காவது மாநாடு 1974ஆம் ஆண்டு இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பேராசிரியர் சு வித்யானந்தன் தலைமையிலான குழு முன்னெடுத்து நடத்தியது. அதன்பின் தனிநாயகம் அடிகளார் மறைவின் காரணமாக மாநாட்டை தொடர்ந்து நடத்துவதில் சற்று இடைவெளி விழுந்தது. இதன் தொடர்ச்சியாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் 5வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் நடத்தினார். அதன் பின்னர் 1987 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் மலேசியாவில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. 1989ஆம் ஆண்டு 7வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஆப்பிரிக்காவில் மொரீசியஸில் நடைபெற்றது. 8வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் ஜெயலலிதா நடத்தினார். 2010ஆம் ஆண்டில் கோவையில் தமிழ் செம்மொழி மாநாட்டை கலைஞர் நடத்தினார். 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவில் 10வது மாநாடு நடைபெற்றது. அடுத்ததாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு 11வது மாநாட்டை பொன்ன வைகோ தலைமையில் சிங்கப்பூரில் நடத்துவதாகவும் டான் ஸ்ரீ மாரிமுத்து தலைமையில் சார்ஜாவில் நடத்துவதாகவும் அறிவித்தனர். ஆனால் சிங்கப்பூர் அரசின் இசைவு கிடைக்காத நிலையில் பொன்ன வைகோ குழுவினர் சென்னையில் நடத்தினர். ஷார்ஜாவில் நடைபெறுவதாக அறிவித்த மாநாடு கோலாலம்பூருக்கு மாற்றப்பட்டு ஜூலை 21 முதல் 23 வரை சிறப்பாக நடந்தேறியது. மாநாட்டு தலைவர் டான் ஸ்ரீ மாரிமுத்து சென்னைக்கு வந்து அப்போதைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அழைப்பு விடுத்தார். அமைச்சர் பெருமக்களையும் சந்தித்து மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் 4 அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என உறுதியளிக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றன. இச்சூழலில் தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழக முதல்வரோ அமைச்சர் பெருமக்களோ கலந்து கொள்ளாமல் கடைசி நேரத்தில் தவிர்த்தனர். அமைச்சர் உதயநிதி மட்டும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். இதற்கு முந்தைய அத்தனை மாநாடுகளுக்கும் ஆதரவளித்த தமிழக அரசு இம்முறை நடைபெற்ற 2 மாநாடுகளுக்கும் ஆதரவை தரவில்லை. இதற்கான காரணம் குறித்து விசாரிக்கையில் தமிழ்நாடு அரசின் செயல்பாட்டில் ஆதிக்கம் செலுத்திய IAS அதிகாரி உதயச்சந்திரன் தான் இத்தகைய திடீர் முடிவுக்கு காரணம் என்று தெரிய வந்தது. தமிழ் மொழி சார்ந்த ஓர் உலகளாவிய மாநாடு வெற்றிகரமாக நடைபெறக்கூடாதென்ற எதிர்ப்பு மனநிலையில் அவர் செயல்பட்டு முதல்வரையும் அமைச்சர்களையும் மாநாட்டில் கலந்து கொள்ள விடாமல் செய்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பயணச்சீட்டு விசா கொடுத்தும் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. அவரும் உதயச்சந்திரனால் தடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனினும் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், CPI சார்பில் சி மகேந்திரன், CPM சார்பில் மதுக்கூர் ராமலிங்கம், பாலபாரதி, நக்கீரன் ஆசிரியர், மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஜவாஹிருல்லா, பல கருப்பையா, சுப வீரபாண்டியன், மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன்,
அதிமுக சார்பில் வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இப்படியான சூழலில் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தமிழ்நாட்டில் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இதற்கான முதற்கட்ட பணிகள் முதல்வரின் ஒப்புதலுடன் தொடங்கிவிட்டதாகவும் இம்மாநாட்டை தொடர்ச்சியாக வேறு பல நாடுகளில் நடத்துவதற்கும் உலகெங்கும் உள்ள தமிழறிஞர்களை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. கடந்த முறை உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தமிழக முதல்வரையும் அமைச்சரையும் கலந்து கொள்ள விடாமல் செய்த அதிகாரியான உதயச்சந்திரன் தற்போதைய ஆட்சியிலும் செல்வாக்குடன் திகழ்வதால் இம்முறையும் மாநாட்டிற்கு தமிழ்நாடு அரசின் பங்களிப்பை விலக்கச் செய்து விடுவாரோ என்ற சந்தேகம் எழுப்பப்படுகிறது. தமிழ்நாடு அரசு முழு நம்பிக்கையோடு இந்த மாநாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பதே தமிழ் அறிஞர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.